ஹாய் வணக்கம் நட்புகள். நான் இப்போ என்னென்னு சொன்னால் பரமன்கிராய்க்கு போகிறேன். சரிதானே, ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவேன். பாருங்க, ஒரு அம்மாவுக்கு உதவி தேவைப்படுதான். சரி, பார்த்துட்டு இந்த கலாபம் சைவர் உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது அந்த அங்கே போய் என்ன கதைச்சி சுதாப்படணும் தெரியாது. அதுக்கு தானே இப்போ முன்னுக்கே சொல்லிக்கூடாது. சரிதானே, தங்குப்புட்டி பாலத்துக்கு அங்காடு. சரி, இதுதான் இவையின் வீட்டின் நிலைமை. எல்லாம் பிஞ்சு தொங்குது. கொடுத்த சிறப்பாலம்படுது. அப்போ வேறு ஒரு சின்ன வீட்டு திட்டம் மாதிரி இவை கொடுத்தவே அதாங்கால கட்டுப்படுது. நான் அதை பற்றியும் சொல்லுவேன். மற்ற குடி தண்ணி இல்லை, கிணறு இல்லை, எல்லாம் அந்த பவுசரில் நான் கொண்டு வந்து அடைக்கிறேன். சில இந்த நம்ம இந்தும் பிந்தும் அரம்பிரிமினா கிணறு முடிஞ்சு கொடுக்கலாம். சரிதான், யாரும் கூட அம்மா ஆச்சி பாட்டன் புட்டின்னு நினைவு நாள் வந்தால் செய்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பரமன்கிற பள்ளிக்கூடத்திலேருந்து வலக்கை பக்கம் முதல் வீடு பக்கத்து ரோட்டிலே கிடக்குது. சரிதான், இதுதான் வேண்டிய உள்ளுக்குள்ள வீடு. இதுதான் கட்டில் கொண்டு கொடுக்கலும் கொடுங்க. நேரடியாக நீங்கள் உதவி செய்யலாம். இடம் தெரியும், ஃபோன் நம்பர் தெரிவில் தெல்லாம். எந்த நம்பருக்கு கால் பண்ண வாட்ஸ்அப் இருக்குது. சரி, மற்ற டொய்லெட்டையும் இருக்கா காட்டுறேன். அதையும் பாருங்க என்ன நிலைய மேலே இருக்குண்டு. சரிதானே, இந்த எல்லாம் அடித்த மழைக்கு பிஞ்சு தொங்குது. இவ்வளவு தான். மற்ற அம்மாவோட கதைக்கிறேன். கதைச்சிட்டு மிச்சம் சொல்கிறேன். சரியா? வணக்கம் நட்புகள். நான் இங்கே பரமன்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பூனகிரி. இந்த அம்மா விட்ட தம்பி ஒரு ஆள் இப்படி கோல் பண்ணி சொன்னது. சரியான கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கணும். முதலும் ஒரு வீடியோ போட்டேன். அது என்ன சொல்கிறது, சும்மா சின்ன சின்ன உதவிகள் தான் கிடைச்சது. இவருக்கு உதவி தேவைப்படுது. வணக்கம். சத்தமே கதாங்க வேணும். அதை சேர்த்தா அங்கே பார்க்குறாங்க. ஏன்னா என்ன பேர் உங்களுக்கு? சரி, இப்போ உங்களை அவருக்கு மனுஷன் தனியத்தான் அண்ணாவும் தங்கச்சியும். நீங்களும் அக்காவோ? தங்கச்சி. அப்போ சரி சரி சரி. சாப்பிட்டாச்சு. இந்த வீடெல்லாம் சரியான ஒழுங்கு அப்படிதான். அதுதான் ஜிஎஸ் ஆக்களவே ஒன்றும் பார்த்து கிடைக்கும். கட்டி 2 வருஷம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு கொண்டு கொடுத்துருக்கு நம்ம வீட்டு திட்டம். அதுவும் போயா இருக்குது. சரியா, 1.5 லட்சம் தந்து அம்மா தன்னால் ஏறக்கூடிய செய்திருக்கிறா. அது அந்த வீடும் காட்டணும். அதுவும் இதே மாதிரி ஒரு சின்ன வீடு தானே. அது அந்த எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆச்சு. அதுவும் இன்னும் தங்களுக்கு வந்த காசை வச்சு நலன்புரி காசை இன்னொரு வேலை நடக்குது. அப்போ இன்றைக்கு வேலையை நிப்பாட்டி போடணும். அந்த மேசன் அண்ணையாக்களோட கதைக்கு அது நீங்கள் பார்த்துட்டு யாராவது உதவக்கூடிய ஆக்கள். அதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. என்ன பேர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு? பரமன்கிற பள்ளிக்கூடத்துக்கு நேராக இங்கே நடக்கிற முன் வீடு. அங்கே நின்று பார்க்க தெரியும். அதுவும் விரும்பினாக்கள் நீங்கள் நேரடியாக இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும்டா செய்யுங்கோ. இல்லாட்டி உங்கள் ஃபோன் வச்சிருக்கிறீங்களே, நம்பர் பாடம் இல்லை, பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் முன்னால பாடம் இல்லையா? இல்லை இந்த அம்மா அந்த நம்பர் வேணுமென்றாலும் அந்த எல்லாம் ஏனென்றால் இப்போ அந்த காசு வண்டி போட்டு உதவி செய்கிறேன் இல்லையா? 10,000 வண்டி போட்டு 5,000 குடிக்கணும். அதான் சொல்கிறேன். இப்போ நான் எனக்கு இந்த நானும் மேதன் வேலைக்கு தான் வேலை இல்லாட்டி யாரும் இப்படி கஷ்டப்பட்டார்கள் கேட்டால் வீடியோ எடுத்து போடுவாங்க. எடுத்து தான் செய்கிறது. நானும் மேதன் வேலைக்கு தான் போகிறேன். சரி, என்ன பேர் நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட நிலைமை இருக்கா சொன்னீங்களான்னு சொன்னா தான் பேர் என்ன உங்களுக்கு கிணறு இல்லையா அம்மாக்கா? என்ன யாரும் விருப்பமானாக்கள் கிணறு அடித்து கொடுக்கலாம். சரிதானே? ஓ, உப்பு குளிக்கலாம் தானே? விருப்பம்ண்டா நீங்கள் யாரும் உங்களோட நினைவு நாள் அம்மாக்களோ ஐயாக்கள் இந்த அந்த 2 நினைவு நாளோ என்னண்டாலும் கூட நல்ல விஷயம் ஏதாவது செய்ய மாட்டேன் தான். இந்த வீடு தான் அவைக்கு கொடுத்து எத்தனை வருஷம் அம்மா? இன்றைக்கு வேலை செய்யணும். அப்போ அதையும் உங்களுக்கு காட்டத்தானே வேணும், முளைக்க மறைக்கக்கூடாது. இந்த வீடு கொடுத்தது 1.5 வருஷமாகதான். சரிதானே? 1.5 வருஷம், சாரி 1.5 லட்சம். 5 வருஷமாச்சு தான். மற்ற அதில் ஒரு டொய்லெட்டும் ஒன்று இருக்குது. அதுவும் காட்டினா இந்த சரி. இது பள்ளிக்கூடம் அங்கே அதில் சரி. இது பள்ளிக்கூடத்தடியில் கேட்டால் சரி. இந்த அம்மாண்ட வீடு இந்த முதல் ரோட்டு பள்ளிக்கூடத்தில் இருந்து வரைக்க வலக்கை பக்கத்தில் முதல் ரோட்டு என்ன இங்கே வேலை நடக்குது. இதுதான் கிணறும் இல்லை. விருப்பமானாக்கள் சரி என்னோட தொடர்பு கொண்டு உதவி செய்யணும். இல்லை நான் அம்மாண்ட நம்பர் எப்படியாவது வாங்கி தரலாம். சரி, நீங்கள் வேறு என்னென்ன தேவைன்னு நீங்களாம் சொல்லுவாங்க. வீடும் டொய்லெட்டும் கிணறு இல்லாட்டிலும் பரவாயில்லை. என்ன ஓ, மற்றவன் அண்ணாவோட தானே இருக்கிறோம். அண்ணா தனியாண்டபடி அண்ணா பார்க்குற ஆக்கள் இல்லையா? அப்படியா? என்ன சரி. அப்போ சரி, வேறு என்ன சொல்கிறது?
நீங்கள் தான் பார்த்து நட்புகள் யாரும் என்ன சொல்கிறது உறவுகள் விருப்பமானவர்கள் இயண்ட உதவியை செய்யுங்கோ. சரிதானே? நான் என்னால் வேலக்கூடிய ஒரு 3 கிலோ அரிசி என்ன சொல் 2000 ரூபாய்க்கு உட்பட்ட சாமன் 1800 ரூபா அரிசியும் சீனியும் பருப்பும் மழைக்கு வந்தபடியும் மாவு வேண்டாம் மறந்துவேன். சரிதானே? ஓகே சரியோ. நன்றி. வீடியோ பார்த்தாக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா வேறு யாரும் பார்த்துட்டு தான் செய்யணும். சரிதானே?